இவளுங்க ரெண்டு பேரையும் அடக்கி ஒடக்கி வைக்கணும் நம்ம. ஏன் நீ அந்த மாயாவுக்கு நீங்க தானே மாமியாரு? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன நீ, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே நான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அவ டான்ஸ் கிளாஸ் வைக்கவே முடியாது. எப்படி நீ சொல்றீங்க? ஹலோ, சிதம்பரங்களா? ஆமாங்க. ஐயா, டவுன்ல ஒரு மளிகை ஹோல்சேல் கடை வச்சிருக்கோம். ஸ்டாக் எல்லாம் வைக்கிறதுக்கு குடோன் தேவைப்படுது. உங்ககிட்ட அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு அந்த இடத்தை தர முடியுமா? உங்க பேர் என்னம்மா? என்னோட பேரு சரஸ்வதி. ஓ, அப்படியா? அம்மா, இப்பதாம்மா ஒருத்தங்க வந்து டான்ஸ் கிளாஸ்க்காக இடத்த பார்த்துட்டு போனாங்க. அவங்க எவ்வளவு வாடகை அட்வான்ஸ் கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க, நான் அதை விட உங்களுக்கு அதிகமாவே தரேன். அப்படியா? அவங்க 25,000 ரூபாய் வாடகையும் 10 மாசம் அட்வான்ஸும் தரேன்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா, நான் 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன், 40,000 வாடகை தரேன். இடத்த எனக்கு கொடுத்துறீங்களா? நிஜமாவா? ஆமாங்க, அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. நான் நாளைக்கே நேர்ல வந்து அட்வான்ஸ் கொடுத்துறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நான் போன் பண்ணி சொல்லிடுறேம்மா. நாளைக்கு பணத்தோட வந்துருவீங்கல்ல? ஐயோ, கண்டிப்பா வந்துருவாங்க. இதான் பார்வதி நடந்தது. ஐயோ, நீ கலக்கிட்டீங்க போங்க. இப்படிலாம் கூட நீங்க பண்ணுவீங்களா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதான் கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு பார்த்தேன். அதான் அந்த ஆளுக்கு போன் பண்ணி மாயாவுக்கு இடம் கிடைக்காதபடி கழிச்சு விட்டுட்டேன். இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணி அவ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்காதபடி நம்ம பாத்துக்கணும். இப்படிதான் அண்ணி, நாம இவளுங்களை அப்படியே அடக்கி வைக்கணும். நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த மாயா தனா ரெண்டு பேரையும் நம்ம இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடணும். கண்டிப்பா பண்ணிடலாம் பார்வதி, அதுக்குதான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கும்போது எனக்கு தான் எந்த கவலையும் இல்லையா அண்ணி?